உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே. பொருள். 1. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். நம்முடைய மனமே ஒரு பெரிய கோயில். இந்த சதையாலான உடலே அந்த இறைவனுக்குரிய ஆலயம். 2. வாய் கோபுரவாசல். கருணை கடலான அந்த பெருமானுக்கு நாம் பேசும் இந்த வாயே கோபுரவாசலாக இருக்கிறது. 3. தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். மனத்தெளிவு பெற்ற ஞானிகளுக்கு அவர்களுக்குள் இருக்கும் இந்த உயிர் ஜீவன் தான் சிவலிங்கம். 4. கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே. நம்மை ஏமாற்றும் அந்த 5 புலன்களையும் அடக்கி ஆள்பவர்களுக்கு அந்த புலன்களே கருவறையில் எரியும் நந்தா விளக்குகளாக மாறி இறைவனை காட்டும். சுருக்கம். இறைவனை தேடி எங்கும் அலைய தேவையில்லை. உங்கள் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்திருந்தால் அதுவே ஒரு மகா கோயிலாக மாறும். உங்கள் உயிரை அங்கே சிவலிங்கமாக வீற்றிருக்கும். பாலுள் நெய் நின்ற பரமனை யாவரும் பாலுள் நெய் காண படார்வினை யாளரே. பாலுள் நெய் போல பரமனை பார்த்தவர் பாலுள் நெய் போல பரந்திருந்தாரே. பொருள். 1. பாலுள் நெய் நின்ற பரமனை. பாலுக்குள் நெய் எப்படி மறைந்திருக்கிறதோ அதுபோலவே இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நம் ஒவ்வொரு அணுவிலும் அந்த பரம்பொருள் மறைந்திருக்கிறான். 2. யாவரும் காண படார்வினை யாளரே. ஆனால் ஒருவன் பாலை பார்த்த மாத்திரத்திலேயே நெய்யை காண முடியாது. அதுபோலவே உலகியல் ஆசைகள் மற்றும் கர்ம வினைகளில் வினை மூழ்கி கிடப்பவர்கள் தங்களுக்குள் இருக்கும் இறைவனை உணர முடிவதில்லை. 3. பாலுள் நெய் போல பரமனை பார்த்தவர். பாலை காய்ச்சி உரை ஊற்றி தயிராக்கி கடைந்து வெண்ணெயை எடுத்து உருக்கினால் மட்டுமே நெய் கிடைக்கும். அதுபோலவே முறையான தவம் புலனடக்கம் வாசி மூலம் மனதை கடைந்து தங்களுக்குள் இருக்கும் இறைவனை யார் பார்க்கிறார்களோ. 4. பாலுள் நெய் போல பரந்திருந்தாரே. அவர்கள் அந்த பாலுக்குள் நெய் எப்படி பிரிந்து நின்றாலும் பாலோடு இரண்டர கலந்து இருக்கிறதோ அதுபோலவே அந்த பரம்பொருளோடு எங்கும் நிறைந்த பேரொளியாக இரண்டர கலந்து விடுவார்கள். சுருக்கம். இறைவன் நமக்குள் மறைந்திருக்கிறான். பாலை கடைந்து நெய் எடுப்பது போல நம் மனதை குவித்து தவம் செய்தால் மட்டுமே அவனை உணர முடியும். அப்படி உணர்ந்தவன் இறைவனோடு ஒன்றாக கலந்து தானும் அந்த பெருவெளியாக மாறிவிடுவான்.